வணக்கம்டா மாப்ளே. ஹலோ கைஸ், வாங்க இன்னைக்கு போய் நம்ம பட்டினப்பாக்கத்தில் சாப்பிட்டதை பார்ப்போம். நேற்று ஒரு சாயந்தரமா ஒரு 6:30 வண்டி எடுத்துக்கிட்டு எங்கே நான் சாப்பிட போகலான்னு பார்த்தேன். சரி எங்கே போகலான்னு பார்க்குறப்ப சரி இவ்வளோ நாள் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் சாப்பிட்டுட்டோம். ரொம்ப நாள் ஆச்சே பட்டினப்பாக்கம் சைட்லாம் போய் சரி போகலான்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அடையாறு ஆறு. சரி நிறுத்தி 2 செல்ஃபி எடுத்துட்டு பார்த்தா வண்டியெல்லாம் சர்வ வைத்து இருந்துச்சு. சரி நம்ம போய் நம்ம பொழப்பா பார்ப்போம் அப்படின்னு கிளம்பிட்டேன். ஒரு வழியாக பட்டினப்பாக்கம் ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பெரிய மீன் மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ புதுசாக கட்டினாங்க இல்லைங்களா அந்த மீன் மார்க்கெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கெல்லாம் கலராக லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏதோ திருவிழாவில் இருக்குது. அடுத்தது சரி என்னென்ன கடைகள் இருக்குன்னு ஒன்று நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வனி நெடுக்க கடைகள்லாம் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச்சோரமாக அவ்வளோ காரு எல்லாம் விளையாட்டுட்டு இருந்தாங்க மக்கள்லாம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போட்டெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரையும் போய் எல்லா கடையும் ஒரு வாட்டி பார்த்தேன். நான் வந்து 2 வருஷம் ஆகுது. சரி பார்த்தா நிறைய கடைகள் வேறு இப்போ புதுசாக வேறு வந்துருந்துச்சு. அது இல்லாமல் இந்த கூடை கொட்டா போட்டு மேலே உட்கார மாரி வேறு நிறைய செட் பண்ணியிருந்தாங்க. எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் ஒரு 8:30க்கெலாம் போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தான் சீக்கிரம் 1 தம்பல் இருக்குது. இதுக்கப்புறம் தான் கூட்டம் வரும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட விசாரிச்சப்போ தான் சொன்னாங்க இந்த ஸ்கூல்லாம் திறந்து அதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. மேபி இதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் கூட்டம் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. மணி 8:30 தான் ஆகுது. சரி ஒரு 9 மணிக்கா போய் சாப்பிடுவோன்ட்டுங்க பீச்சாண்ட போயிட்டு கொஞ்சம் காற்றெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டா மூங்கில உணவத்து உள்ள போனேன். என்ன இது உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா மீன், எறா, எலிப்பூச்சி, சொரா புட்டு எல்லா சைட் டிஷ்ஷும் வறுத்து வச்சுருந்தாங்க டிஸ்பிளேக்கு. சரி அதெல்லாம் ஒரு வீடு எடுத்துட்டு சரி அப்புறமேட்டா ஆர்டர் எங்கே எடுப்பீங்கன்னு கேட்டாங்க. மேலே தான் எடுப்போம்னாங்க. அதில் போய் ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்துட்டு அப்புறம் பீச்செல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சப்ளையர் வந்தார். வந்து ஆர்டர் கேட்டார். நம்ம ஒரு எலிப்பூச்சி, ஒரு கலக்கி, ஒரு சொரா புட்டு, ஒரு நெத்திலி சொன்னோம். எல்லா ஆர்டரும் வந்துடுச்சு. ஆர்டர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ இல்லை. கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு, டேஸ்ட்டும் கம்மியாக தான் ஆயிடுச்சு. என்ன என்ன இழவியாது. பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் எல்லா கடையுமே கீழே தான் இருந்துச்சு. இப்போ அப்படி வந்து மேலே வரக்கூடிய போட்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தனி இடம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லு வந்து 4 கிலோ ரூபா. சரின்னு பில்லை கொடுத்துட்டு வயிறு வேறு ஃபுல்லாக இருக்குது. சரி கொஞ்ச நேரம் நடப்போன்ட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங்லாம் போயிட்டு அப்புறம் உட்காந்து அழகாக பீச்செல்லாம் ரசிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ளைட்டு போச்சு. வீடியோ எடுத்துட்டு சரின்னு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு திருப்பி கிளம்பிட்டான். கிளம்பி வந்தேன். வர வழியிலே துறைப்பாக்கு வந்து எரிஞ்சு போன இடத்தெல்லாம் பார்த்துட்டு குப்பமேட்டெல்லாம் சரி அதை வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரப்போ மணி 11 ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்துக்கு போய் நம்ம சாப்பிட்ட கதை. ஓகே, நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. வேற ஒரு பிளாகில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ.